உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கி கொள்கிறேன். இன்று நாம் கணவன் மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால், உறவு ஏற்படுத்தி கொண்டால் அவர்களை எப்படி பிரிப்பது? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்டது, என்னுடைய யூடியூப்பில் கீழே அவங்க எல்லாருமே அந்த கமெண்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆன்மீக பிரகாரம் ஒரு பரிகாரம் நான் சொல்லியிருந்தேன், கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா சேர்வதற்கு. இப்போ தாந்திரீக முறையில் ஒரு பரிகாரம். இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆண்மகன் தன் மனைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறாரு அப்படின்னா அதுக்கு எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா, ஆணுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்கிரன் நிற்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு இடையில ராகுவோ அல்லது கேதுவோ, அல்லது இந்த குரு சுக்கிரனுக்கு ராகு கேதுகள் திரிகோணத்தில் இருந்தாங்கன்னா, இது நான் சொல்கிறது இந்த பாகை வயசு டிகிரி வயசு அவங்க இந்த திரிகோணத்தில் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய குடும்பத்தை விட்டு இன்னொரு பெண், தன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணுடன் உறவு கொள்வார்கள். பெண் ஜாதகத்திலையும் அப்படிதான். பெண் ஜாதகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனுக்கும் இடையே, செவ்வாய்ங்கிறது கணவர் காரக கிரகம், சுக்கிரங்கிறது கலத்திர காரக கிரகம், அதுக்கு இடையில ராகு கேது வந்துட்டாலோ, இல்லை இவர்கள் ரெண்டு பேருக்கு செவ்வாய் சுக்கிரனுக்கு இடையில செவ்வாய் சுக்கிரனோட திரிகோணத்தில் பாகை வயசு ராகு கேது வந்தாலோ அவங்க திருமண வாய்ப்பில் பிரிவை தூண்டி கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த கோச்சாரமோ தசாபுத்திகளோ, இந்த சுக்கிரன் பெண்ணுக்கு செவ்வாய் சுக்கிரன், ஆணுக்கு சுக்கிரன் குரு, இவங்க தசாபுத்தியிலையோ இல்லை கோச்சாரத்திலேயோ திரிகோணத்தில் போய் சந்திக்கும் பொழுது அந்த ராகு கேது இவங்களோட திரிகோணத்தில் பாகை வயசில் டிகிரி வயசில் சந்திக்கும் பொழுது அந்த பிரிவினையை அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இது ஏன்னா மாத கிரகம் சுக்கிரன், வருட கிரகம் தான் குரு, அப்போ பிரிவினையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் தசாபுத்தி காலகட்டங்கள்லையும் இந்த பிரிவினையை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆணாக இருந்தால் குருவும் சுக்கிரனும், பெண்ணாக இருந்தால் செவ்வாய் சுக்கிரன் இந்த பிரிவினையை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அந்த 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தின் மேல் சாரம் ஏறி நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி வக்கரமாகவோ அஸ்தமனமாகவோ ஆகிட்டாருன்னு வச்சுக்கிங்க, நீச்சமாயிட்டாருனாலோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனையை அது கொடுக்கும். கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலுமே அவங்க 7ஆம் அதிபதி என்ன நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி வக்கரமோ அஸ்தமனம் நீச்சம் எதுவும் ஆகக்கூடாது. அதே சமயம் அந்த நட்சத்திர அதிபதி குருவை விட்டு விலகி பாகை வயசில் டிகிரி வயசில் தள்ளி போய் நிற்கக்கூடாது. அப்படி நின்றுட்டாங்கன்னா, இந்த குரு தள்ளி நின்றுட்டார்னு வச்சுக்கிங்க ஒரு ஆணுக்கு, அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நிற்கின்ற சார அதிபதி நட்சத்திரம், எந்த ஒரு நட்சத்திரத்து சாரத்தில் தானே 7ஆம் அதிபதி நிற்பார், அந்த நட்சத்திரத்து அதிபதியானவர் குருவிக்கிட்டே இருந்து டிகிரி வயசில் தள்ளி நின்னார் அப்படின்னாலும், பெண்ணோடைய ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது கணவர் காரக கிரகம், அது சுக்கிரனை விட்டு டிகிரி வயசு பிரிஞ்சு நின்றுட்டாலும், ஆணுக்கு சுக்கிரன் வக்கரமானாலும் பெண்ணுக்கு செவ்வாய் வக்கரமானாலும், அப்படி வக்கரம் பெற்று ஆணுக்கு குருவை விட்டு தள்ளி பெண்ணுக்கு சுக்கிரனை விட்டு தள்ளி நின்றாலும் இந்த பிரச்சனையை திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை கொடுத்துருது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சுய பரிகாரம் ஓரளவுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் அன்பாக சொல்லி அவங்கள, சரி ரைட்டு இது தசாபுத்தி காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த தசாபுத்தி இவங்களுக்கு மோசமாக இருக்குதுன்னு செஞ்சு பார்க்கலாம். அவங்கள்ட்ட பேசி ஏதோ என்னென்னலாம் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உங்கள் 2 பேருக்குள்ளே உட்காந்து எப்படி நடந்துக்கணும்னு பேசி தீர்வு செய்கிறது ஒன்று. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா குடும்பங்கிற கட்டமைப்பு இருக்கும், குழந்தைங்கள்னு வீட்டில் இருப்பாங்க, அதை விட்டு விலகி போகும் பொழுது அது நிறைய அவச்சொல்களையும் அவப்பெயர்களையும் சேர்ந்துடும் குடும்பத்துக்கு. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க, போனால் வராதது உயிரும் மானமும், மானத்தோடு கொண்டு போய் உயிரை வச்சாங்க.
அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன் அங்கே வந்து மானம் போயிடுச்சுன்னா வராது. அது நம்ம செய்கிற தவறு நம்மளை பாதித்தா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தையும் நம்ம குழந்தைகளையும் நம்ம அம்மா அப்பாவையும் பாதிக்குது, நம்ம குழந்தைங்களையும் பாதிக்குது, நம்ம வம்சத்தையும் அந்த ஒரு சொல் நிற்கும். ஒரு நேரம் ஒரு சனம் நம்ம சலனப்படுவது அது நம்ம வம்சத்துக்கே அதை வந்து ஒரு கெட்ட பெயரை இது பண்ணியிருக்கோம். அந்த கர்மாவை எங்கே கழிக்கிறது இல்லைங்களா? அடுத்தது ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒரு சிகப்பு திரி போட்டு நைட்டு 8 மணிக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் வீட்டில் நீங்கள் அர்த்த நாரீஸ்வரராக சிவனும் அம்பாலும் இணைந்து இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதை செஞ்சுக்கிட்டு வாங்க. மனசுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் போய் அங்கே வழிபாடு செய்யும் பொழுது சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்துட்டு, அதே சமயத்தில் உங்களால் அபிஷேக பொருள் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. பஞ்சாமிர்தம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதை செய்யுங்க. அதை செஞ்சுட்டு அம்பாளும் சிவனும் சேர்ந்து அந்த ரிஷபமூர்த்தியில் பிரதோஷ மூர்த்தியாக இணைந்து வரக்கூடிய அந்த கோயிலில் 3 முறை வலம் வருவாங்க இல்லையா பிரதோஷ நேரத்தில், அது பின்னாடியே போய் அவரை வணங்கி வருவது மிக சிறப்பு. இது ஆன்மீக பரிகாரம். அடுத்தது தாந்திரீக பரிகாரம். அது வந்து கொஞ்சம் பொருள்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி அதை செஞ்சிட்டிங்கன்னா விசேஷம். என்னன்னா, ஆணாக இருந்தால் அவங்க வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க, பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. இதை செய்கிறது எப்போ செய்யணும் அப்படின்னா, நீங்கள் விடிய கால நேரத்தில், அதாவது உங்களுக்கு இப்போ ஆண் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க உதாரணமாக, அவங்க வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் ஓரை சுக்கரன் ஓரையாக இருக்கும், அன்னைய ஓரை ஆரம்பிக்கும், அதில் செய்யணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் குளித்து முழுகிட்டு பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி வச்சு உங்கள் பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதே மாதிரி பெண்ணும் முடிச்சிடணும். பெண்ணுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, கணவர் காரக கிரகம் செவ்வாய், அதனால் செவ்வாய்க்கிழமை. ஆணுக்கு சுக்கிரனுங்கிறது மனைவி காரக கிரகம், அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஓரை சுக்கிரன் ஓரையாக இருக்கும், அதனால் அதை நீங்கள் ஆண்கள் எடுத்துக்கோங்க. பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவர் காரக கிரகம் செவ்வாய், அதனால் செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியன் உதயமானவொடனே 6 to 7 அந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த நேரத்தில் தான் அதை செய்யணும். இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த 2 வாழைக்காய் சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா, அது 2 வாழைப்பழம் சேர்ந்து இருக்கும் இல்லையா, இது 2 உங்களுக்கு கடையில் கிடச்சிரும். ரெட்டை வாழைப்பழம் ரெட்டை வாழைக்காய் அப்படிம்பாங்க இல்லையா, சேர்ந்து இருக்கிறது அதை வாங்கிக்கணும். அடுத்தது 2 தேங்காய் சேர்ந்து இருக்கிறது கிடைக்கிறது, அது மட்டும்தான் கஷ்டம். அது நம்ம நாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கேரளாலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதை வந்து தேங்காய் மண்டியில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, 2 தேங்காய் சேர்ந்து இருக்க மாதிரி. இதை வாங்கி வச்சுக்கிங்க. இதை வாங்கி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு தேய்பிறையில் செய்யணும். நீங்கள் பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எடுத்துக்கணும். ஒரு தேய்பிறையில் நீங்கள் செய்யணும். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இது தனியாக வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம் இது வேணும். இதையெல்லாம் எடுத்து ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி காலையில் உங்கள் பூஜையெல்லாம் நீங்கள் ஆணோ பெண்ணோ அன்றைக்கி அவங்க சொன்ன கிழமையில் காலையில் கிழிச்சிட்டு நீங்கள் பூஜை ரூமில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுக்கிங்க. நம்ம இதை வந்து மாந்திரீகம் பண்ண போகிறதில்ல. மாந்திரீகங்கிறது வேறு, தாந்திரிகங்கிறது எனக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து என்ன நான் காத்து கொள்ளக்கூடிய ஒரு கவசம். என் வீட்டுக்கு ஒரு ஆபத்து வந்துடுச்சு, அதை நான் காத்துக்கிறதுக்காக நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இதனால் கணவனுக்கு பாதிப்போ எதுவுமே ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். மனைவிக்கும் இப்போ ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படாது. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அவங்களுடைய நடத்தையினால் எனக்கு பிரச்சனை, அதுக்கு நம்ம ஆன்மீக பரிகாரம் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது தாந்திரீக முறையில் நம்ம செய்கிறோம். இதில் என்ன பாதிப்புனா, அவங்க 2 பேரில் உள்ள உறவுகள் தான் நாங்கள் சிக்கல் வந்து ஏற்பட்டு பிரிவாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் வராது. உடல்நிலையிலையோ இல்லை மனநிலையிலையோ பாதிப்புகள் வராது. ஒரு சமயம் பெண்கள் சொல்லலாம், இதை நான் செஞ்சேன்னா என் கணவர் என் மேலே அன்பு இல்லாமல் போவாரா, அப்படிலாம் இல்லை, சரிங்களா?
அப்போது இந்த இந்த பொருளெல்லாம் தாம்பாளத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் தென் மேற்கு திசையில் போய் உட்காரணும். சிவனுடைய இடம் நிருதி மூலை, அங்கே போய் உட்காரணும் தென்மேற்கில். அங்கே தென்மேற்கில் நீங்கள் வந்து மேற்க பார்க்க உட்காரணும். உங்கள் முகம் மேற்க பார்க்க இருக்கணும். அப்படி மேற்க பார்க்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன அந்த இடத்துல விளக்கேற்றி வச்சு ஒரு தட்டில் இந்த பொருளெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ரெட் கலரில் எடுத்துக்கோங்க. ஆண்கள் பச்சை கலரில் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் பென்சில் வாங்கிக்கிங்க ஒன்று. ஆணுக்கு பச்சை கலரில் எடுத்துக்கோங்க, பெண்ணுக்கு சிகப்பு கலரில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வாழைக்காய் 2 இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய அந்த கணவருடைய பேர், உங்கள் கணவர் யார் கூட பழகிட்டு இருக்காரோ இல்லீகலாக அந்த அவளோட பேர். ஆணாக இருந்ததுன்னா உங்கள் மனைவி பேர், அந்த ஆணோட பேர், இல்லீகலாக பழகிட்டு இருக்கக்கூடிய ஆணோடைய பேர். ரைட்டு. இப்போ எனக்கு பேர் தெரியாது அப்படின்னா இப்போது அதில் எழுதுகிறப்ப இப்படி எழுதணும். இப்போதைக்கு என் கணவர் எந்த பெண்ணுடன் உறவில் இருக்கிறாரோ அந்த பெண் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி ஆணும், என் மனைவி யாருடன் இப்பொழுது உறவில் இருக்கிறாரோ அந்த ஆண் அப்படின்னு இந்த 2 வாழைக்காய் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதுலேயும் எழுதணும், வாழைப்பழத்துலேயும் எழுதணும், தேங்காயிலையும் எழுதணும். எழுதிட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் இந்த விளக்கையே பார்த்துட்டு நீங்கள் தமிழ்லேயே சொல்லுங்கள். உங்களுக்கு நான் எந்த மந்திரமும் சொல்லலை, தமிழ்லேயே சொல்லுங்கள். என் கணவரும் அவரும் பிரிஞ்சு என்கிட்ட வரணும், அதுக்கு என்னுடைய குலதெய்வம் துணை இருந்து எனக்கு வழிகாட்டணும், எனக்கு என் கணவர் என்கிட்ட வந்து சேரணும், என் கூட வந்து பழையபடி என் கூட அவர் வந்து வாழணும், நாங்கள் இனிமையாக இல்லறம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதே மாதிரி கணவரும் என் மனைவி என்கிட்ட மனம் மாறி என்கிட்ட திரும்பி வந்து முன்ன மாதிரியே குடும்பம் நடத்தணும், என் இல்லறம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் ஒரு நினைவுடன் அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் தாம்பாளத்தில் எழுதியெல்லாம் வச்சது அப்படியே தாம்பாளத்தில் இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு கற்பூரத்தை இது எல்லாத்துக்கும் காட்டுங்க. இந்த வாழைக்காய், வாழைப்பழம் இதுக்கெல்லாம் காட்டுங்க. காட்டிட்டு அடுத்தது இந்த வாழைக்காய் இருக்கு இல்லையா, உங்கள் கையாலே வேகமாக 2ஆக பிக்க முடியுதான்னு பாருங்கள். பிச்சிட்டிங்கன்னா சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா கத்தியால் 2ஆக அப்படியே பொழந்துருங்க. வாழைப்பழத்தை ஈஸியாக பிச்சிடலாம். தேங்காவை கத்தி வச்சு தான் வெட்டணும், கத்தி வச்சு உடைங்க, 2ஆக பொழக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் 2ஆக கட் பண்ணி அதை கட் பண்ணி இந்த வாழைக்காய், வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் கட் பண்ணி தாம்பாளத்தில் வச்சுருக்கீங்களே, அது மேலே நீங்கள் பிழிஞ்சு விடணும். அப்படி பிழிஞ்சு விடும் பொழுது எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கட் பண்ணும் பொழுது குங்குமம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த குங்குமத்தில் 2 மூடியையும் நல்லா அந்த குங்குமத்தில் முக்கி அதை புழிஞ்சு விடும் பொழுது ரத்தமாக இந்த சிகப்பு கலரில் அது புழியும். இப்படி புழிஞ்சு இருக்கிறத இந்த நீங்கள் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் தனியாக வச்சுருக்கீங்களா, அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு நீர்நிலையில் நீங்கள் விடணும். அதை கடல், ஆறு, குளம், ஏரி எதுவுமே இல்லைன்னா கூட அதை நீங்கள் வந்து ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுடலாம். ஆனால் நீரில் இருந்து அது போய் அமுங்கணும். அது அமுங்கி அந்த நீருக்குள்ளே அது கம்ப்ளீட்டாக அது வந்து அழுகி அதில் உட்காரணும். ஸோ இப்படி பண்ணும் பொழுது இதை நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே பண்ணிடணும். பண்ணிவிட்டு உடனே எடுத்துகிட்டு போய் விடணும். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குங்க. இப்படி செய்யும் பொழுது ஒரு 48 நாள் நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு மனதோடு அதை உட்காந்து செய்யணும். இதை செஞ்ச அன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறீங்களா, இதை 48 நாளும் இந்த தீபம் 48 நாளும் நீங்கள் கண்டினியூவாக காலையில் தினமும் இந்த காலையில் இந்த தீபத்தை ஏற்றி அந்த அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வணங்கிக்கிட்டு வரணும். அப்படி வணங்கிக்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது ரொம்ப மோசமான பாதிப்பான தசாபுத்திகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மாந்திரீகமும் ப்ளஸ் ஆன்மீக வழிபாட்டில் நீங்கள் செய்யும் பொழுது நியாயமான ஒரு கோரிக்கையாக அது இருக்கணும்.
அது உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதலுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உண்மையாக இருக்கணும். 1க்கு 10 திருப்பம் யோசிச்சுட்டு இது உண்மையான கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் நீங்கள் செய்யணும். சாதாரணமாலாம் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை தரும். சரிங்களா? அதுதான் நமக்கு நேர்மையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை மனசோட ஒத்து இது எல்லாம் செஞ்சு நீங்கள் நீர்நிலையில் விடுற வரைக்கும் காலையிலேருந்து நீங்கள் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. காலையில் குளிச்சுட்டு பூஜை ரூமில் எல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு நீர்நிலையில் விட்டுட்டு அப்புறம் குளிக்க வேண்டாம். நேராக பூஜை ரூமில் வந்து நீங்கள் சுவாமியை வணங்கலாம். ஏன்னா நம்ம மாந்திரீகம் பண்ணலை. ஒருத்தர் தவறான உறவு முறையில் இருக்கக்கூடியவர்களை இந்த வாழைப்பழம், இந்த வாழைக்காலாம் எதோடைய காரகத்துவம்னா சூரியனுடைய காரகத்துவம். சூரியன் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பையும் வளைஞ்சு கொடுக்காது. மழை வருது, இடி வருதெல்லாம் சூரியன் வராமலாம் இருக்காது. நம்ம கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கணும், பகல் பொழுது வருது தானே. அதே மாதிரி ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர் சூரிய பெருமான். அந்த சூரியனுடைய காரகத்துவத்தான வாழைக்காகத்தான் நம்ம எடுத்து இதை செய்கிறோம். அதனால் இதில் வந்து மாந்திரிகம்லாம் கிடையாது, பாதிப்புகள் வராது. இதை நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு இல்லீகலாக இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில் ஒரு மனக்கசப்பு வந்து அவங்க பிரிவதற்கான காலகட்டம் அந்த தசாபுத்திகள் காலகட்டத்தில் நடந்து முடியும். அதுக்கு தான் நம்ம அதை முடிச்சுட்டு உடனே வந்து இறைவன்கிட்ட அந்த அர்த்தநாரீஸ்வரரை நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கணும் 48 நாளும். அவருக்குன்னு தனியாக விளக்கேற்றி வச்சு அவரோட ஃபோட்டோ இல்லாட்டினாலும் அதில் அந்த தீபத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறதாக நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதை வேண்டி வணங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. அதனால தான் இவ்வளோ ஓப்பனாக ஒரு யூடியூப்பில் நான் சொல்கிறேன். நான் செஞ்சு பாருங்கள். நீங்கள்லாம் வலி வேதனையில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தவறான உறவு முறையில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை உங்கள் உறவுகளை காப்பாற்றி கொள்வதற்காக இது செய்ய சொல்கிறேன். செஞ்சு பயன்பெறுங்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம், வேண்டுகோளும் அதுதான். மற்றும் ஒரு நல்ல நிகழ்வுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.